முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன். வராரு கருப்பசாமி வராரு. ஆனா நான் கொடுத்த உத்தரவுல இப்ப உள்ள மாறி மெல்ல மெல்ல பேச வந்துட்டான், பேசிட்டான். அப்படி அந்த கண்மனதை கரைத்து உன் மீது பாசத்தை வர வைத்து உன் பிள்ளைகளையும் உன்னையும் ஒற்றுமையாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். ஊராரின் எண்ணமதில் ஏது ஒன்றாக பணிந்து விட்டார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். வீட்டுக்குள்ள என்னமோ இருக்குன்னு ஒரு சோசியக்காரன் வந்து சொல்லுவான், நம்பிராத. பாக்கெட்ல பணம் நிறைய இருக்க வச்சிருக்கான். ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன். இருதாரம் மறுதாரம் முத்தாரம். உன்னுடைய பிள்ளையினுடைய விதி அம்சத்தை போய் பார்த்தேன், புரியுதா? இருதார யோகத்தோடு பிறந்த ஒரு மகன். அதனால ஒரு தாலி மாறி இன்னொரு தாலி கட்டித்தான் வாழணுங்கிற விதி அம்சத்துலதான் அவளுடைய நிலைகள் இருக்கு. அந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும் பொழுது ராமேஸ்வரத்துல இருந்து ராமலிங்கருடைய காட்சி எனக்கு கிடைக்கும். அது ஏன் அப்படி கிடைத்தது? ராமேஸ்வர கடலில் மூழ்கி புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி ஆனந்தமாக ராமலிங்கரை தரிசனம் செய்து அங்கிருக்கிற தீர்த்தத்தை கொண்டு என்னும் கொடுத்து விட்டால் உன் பிள்ளையினுடைய தோஷத்தை நீக்கி புனிதமாக வாழ வைத்து பிரிவில்லாம இருக்க வச்சிடலாம். இப்ப உனக்கு அவங்க கூட வாழணுமா, வேற வாழ்க்கை அமைக்கணுமா? வாழணும். நான் சொன்னதை செய். இந்த கனியை கொண்டு கடல்ல போடு, இந்த கனியை வீட்டுல வை. நான் கூட்டி விட்டு கரெக்டா சேர்த்து வைக்க சந்தோஷமா இந்த ஆனந்தம் அடைவார். என் சொல்லை மீறாமல் வர வேண்டும். கர்மசாமிக்கு கர்மசாமி கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கேன், ஒருத்தையும் அமைய மாட்டுக்காய்யா. எனக்கு மட்டுமா, என் அண்ணனுக்கும் அப்படித்தான். எதையாவது ஒட்டுவரை வச்சுக்கலாம்னாலும் அதுவும் நடக்க மாட்டுக்கு. ஏதாவது ஒரு வழி பண்ணி கூடியா, ஒன்னே நம்பி வந்திருக்கேன், சும்மாவே இருக்க முடியுமா? யாரு யார் யார் பேசுறேன்? தீர்த்தம் இங்க இருக்கு, இந்த தீர்த்தம் இல்ல, ராமேஸ்வரம். இன்னொரு தடவை கால விட்டுவாடா. என்ன ஏக்கா? பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் ஆற்றிலே இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, காலம் வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துலதான் அந்த பாட்டு திருச்சி லோகநாதன் அவர்கள் SSR அவர்களுக்கு பாடின பாட்டு. சரிங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருமணம் சம்பந்தமாக 2 பேர்களுடைய உள்ளம் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. உனக்கு இப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அல்லது இப்ப இருக்கக்கூடிய இந்த அன்பு பாசம் நட்பு வாழ்க்கையவே தொடர்ந்து கொண்டு போயிருவோமா அப்படிங்கிற ஒரு சில விஷயமும், இடம் வீடு சம்பந்தமான விஷயத்துல பேச்சுவார்த்தைகள் ஒரு செம்மையான முடிவுக்கு வர மாட்டுக்கு. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணுமே கருப்பசாமி, எப்ப தெளிவாக போகுதுங்கிற ஒரு கேள்வியும், உழைக்கிற காலங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உழைப்பு சீராகாத நேரத்துல
1 கோடி கடனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கடனை என்னால தீர்க்க முடியுமா? நீங்க எனக்கு அந்த வழியை காட்டிடுவீங்களா? அல்லது நான் ஊர் விட்டு ஊர் போயிடவா? என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியலையே ஐயா அப்படிங்கிற ஒரு வேதனையும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா? கால் வந்துடும். அங்கேயே நில்லுங்க, யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அங்கேயே நில்லுங்க. ஒருத்தருக்கு பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும், இடையில வரக்கூடாது சார், பொறுமை. அதனால இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு நான் வழிவகுத்து தாரேன். கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கு. இப்ப போட்டிருக்க சட்டையை கலத்தி ஆகணும்ல, அதையும் விட்டு இதையும் விட்டு ஒண்ணு இல்லாம இருந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. சரி, காலில் வந்துட்டு வா. அடிக்கடி சிங்கப்பூர் போக கூடாது. வாடா, ஒன்னும் பயப்படாத. நீ கண்ணை முடிக்கா, என்னைய நினைச்சு கும்பிடுறா. உன் கடன் தீர்றதுக்கு பணம் கிடைக்கும். வாழ்க்கை அமைகிறத பத்தி தெளிவா உனக்கு நான் பேசுறேன். வெற்றி அடைவார். பொறுமையாக இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்தவன் யார்? என்னப்பா டாக்குமெண்ட், என்னப்பா பிரச்சனை? அங்க தள்ளி நின்னுங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்சம் பக்கத்துல வா. உனக்கெல்லாம் கூறு இருக்கா? உன் இடத்துல உள்ள பிரச்சனையை நீ கேட்கிற. இவன் இடத்த இன்னொருத்த வந்து வச்சுக்கிட்டு தரமாட்டுக்காரன்னு சொல்லி இவன் கேட்கறான். உண்மைதானையா? உண்மைதானையா? போர் போட்டது நீ போட்டியா அவன் போட்டானா? யார் இடத்துல போட்டான்? உன் இடத்துல அந்த பையன் போட்டான். அந்த எடப்பாடி பையில வெளியே தள்ளணுமா வேண்டாமா? நீ போ, நான் தள்ளி விட்டுறேன். கால் விட்டுவா. அண்ணா வணக்கண்ணே, சும்மா இருக்கீங்களா? அண்ணாச்சி நல்ல காலில் விடல. கண்ண முடுங்க. பார்த்துட்டேன், படிச்சு பார்த்துட்டேன். புதுசா ஒரு பத்திரம் போட்டு வச்சிருக்கானே, அவன் ஒரு பத்திரம் போட்டு வச்சிருக்காயா. அந்த இடம் என் எல்லைக்குள்ள வருதுன்னு சொல்லி ஒரு பத்திரம் போட்டு வச்சிருக்கான். அதுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த கோர்ட்ல கிடக்கிற கேஸ் முடியுங்குள்ளே கேட்டு போய் செத்து போயிடுவான். இந்த இடத்த எவன் மாறாவனு பார்ப்போம்னு திரும்புறல பேசிட்டு இருக்காரு. உண்மையா? கால் வந்துட்டுவான். எவ்வளவு விவரமா செஞ்சுருக்காங்க. உண்மை அந்த இடத்துல இருந்து ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணித்தானே. அவன் கொஞ்சம் பணம் கேட்பான், தாரம்னு நீ சொல்லிடு. சொன்ன உடனே எழுதுறதுக்கு ஏற்பாடாகும். அந்த பணத்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க மாதிரி கொடுத்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிடுற. இந்த இடம் உனக்கு தான், யாரும் தடுக்க முடியாது. வெற்றி அடைந்து வருவாய். கரெக்ட். அடுத்து பேசுவோம். இன்னைக்கு இவ்வளவுதான். அதே இடம் தொடர்ந்தமான பிரச்சனை. வாடா தம்பி வா, நல்லா இருக்கியா? கால் விட்டு வா. வேற பொருள் ஒளிதுன்னா போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அவங்க என்ன போய் நல்லது எஸ்பிசிக்கு பேசி 2 போலீஸை வரேன் கியூ பண்ணிடலாம். சொல்லியா? உட்கார். ஆமா, ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும். உங்க அப்பனுடைய அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா? 2 பொண்டாட்டி. யாரு கட்டினா? உங்க அம்மாவுடைய வழியில உங்க மாமனுக்கு 2 பொண்டாட்டிக்காரன் ஒருத்தன் வாரான். அது யாரு? கால் விட்டுவா. 2 பேர் இருக்க, யாருன்னு காட்டுவோம்.
விளக்கத்தை கட்டி வரலாம் ஐயா, வரலாம் ஐயா, வரலாம் ஐயா. அந்த பத்திரத்துல இருக்கிற பேர்ல 2 பொம்பளைங்க பேர் வருது, அது யாருப்பா? புரியல. அப்படியா? இப்ப அந்த பத்திரத்தை என்ன செய்யணும்? உனக்கு உன் பங்குக்கு 2 பொம்பளைகளை குறுக்கிடுதாங்க, குழப்பம் பண்றாங்க. சரிதானா? அவங்கள சரி பண்ணி தந்தா போதுமா? வாங்கி தந்தா போதும்ல? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு முடியுமா? ஜூன் மாதத்துல உனக்கு பைசீர் ஆயிரும். ஜெயிச்சு தரேன். கொஞ்சம் அடைந்து மகிழ்ச்சி அடைந்து வருவாய்ப்பா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. தஞ்சாவூர்லாம் போய் உட்காருங்க, அடுத்து கூப்பிடுவோம். அடுத்த வாழ்க்கை வேண்டாமா உனக்கு? வேணுமா வேண்டாமா? இந்தா மனம் மாறும், வாழ்க்கையும் தேரும். புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் நெசவாள ஊராரின் எண்ணமதில் ஏது ஒன்றாக பணிந்து விட்டார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். யாரப்பா? கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த மகன். விழுந்துடாத, உண்டியில தண்ணிடாத, வல்ல விட்ட தூரம் எடுக்கணே, கால் விட்டுறோம். எது தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அந்த பாடலை பாடியவர் யார் தெரியுமா? ராதா மாணிக்கனார். கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, உன் கணவர் உன்னை நினைக்காமல் இருந்தார், உன்னை வேண்டாம் என்று உதறி வைத்தார். ஆனா நான் கொடுத்த உத்தரவுல இப்ப உள்ள மாதிரி மெல்ல மெல்ல பேச வந்துட்டான், பேசிட்டான். அப்படி அந்த கண்மனதை கரைத்து உன் மீது பாசத்தை வர வைத்து உன் பிள்ளைகளையும் உன்னையும் ஒற்றுமையாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். கல்லும் கரைஞ்சிரும், கண்மனசும் உருகிரும். கருப்புசாமி நினைச்சா என்ன செய்யும்? கல்லும் கரைஞ்சிரும், கல்மனசும் உருகிரும். கண்ணை மூடி பார்க்கலாம். புரிஞ்சவனே? உன் பிள்ளைகள்லாம் உன்னை தேடி வந்தாச்சு, ஆனந்தமா இருப்பீங்க, குடும்பத்தோட என்னை வந்து பார்த்தீங்க. இந்த உடல் வலியை பத்தி அடுத்த உத்தரவுல உனக்கு நான் மாத்துறேன். அந்த வீட்டை பத்தி நான் கொஞ்சம் பேசணும். கண்ணு முடுக்கா பார்ப்போம். 62 லட்சம்னு போகும் வாங்கிக்க. 80 லட்சம் 70 லட்சம் பேசுறேன்னு வச்சுக்கா, இன்னொரு 3 மாசம் சும்மா தான் வீட்டுல இருப்பேன். 60 to 62 அடி போ. மாத்தியாச்சுன்னு சொல்லிட்டேனே, சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. அதே புதுக்கோட்டை எல்லை ஒரு இடத்துல நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிட்டேன். ஐயா, அது வருமா வராதா? ராசா, எங்கம்மா பணம் கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க?
எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? கொடுக்கலாமா? நீ கால் வந்துட்டு வா. பணம் வாங்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வோம்? உட்காருங்க. பணத்தை வாங்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வான்? எனக்கு அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா பொய்யும் சொல்லுவான். புரியுதா? வானத்தை வில்லா வளைச்சிருவேன், பூமியை கயரா தெரிச்சிருவேன், நான் நினைச்சா நடக்காதது ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லா பவரும் இருக்கு, எனக்கு நிறைய இந்த பிசினஸ்ல நீங்க போடுங்க, உங்களை நான் ஓகே பண்ணி தந்ததை நல்லாக்கிறோம்னு சொல்லுவான். அந்த பணம் வந்த உடனே நிமிந்துருவான். ரெண்டாந்தரம் அவனை போய் பார்க்கறதுக்கே நமக்கு கெடு இறங்கும். இந்த உலகம் அப்படிப்பட்டது. பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால முதல்ல அவன் குணத்தை அறியணும். குணத்தை அறிந்த பின்னால நம்ம தரத்தை புரியணும். நம்ம தரத்துக்கு இவன் சரிதானாங்கிறது தெரியணும். அதான் நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டா அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கள். திருக்குறள் சொல்லுதான், நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்களை. நன்மை செய்வதிலும் கூட தவறு வரும். நம்ம பண்புக்கும் அவன் பண்புக்கும் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற விவரம் தெரியாம செஞ்சிடக்கூடாதுன்னா. நீங்க அப்படி தெரியாம செஞ்சு இப்ப 30 லட்சத்தை ஏமாந்துருக்கீங்க. உண்மையா இல்லையா? இந்த பணம் வேணுமா வீடு வேணுமா? நான் பணம் தான் வாங்கி தருவேன், அவங்க கூட நீங்க வீடு வாங்கி இருக்க கூடாது. ஒரே முடிவு. என்ன செய்ய போற? கால் விட்டு வா. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிய? கர்பசாமிக்கு இந்தா 30 நாளில் பணம் வரும். நாளையிலிருந்து பணத்துக்கு பேச ஆரம்பியுங்கள். வெற்றியாக நடக்கும். என்ன ஜெயிச்சுதான் 30 அந்த லட்சத்தை வாங்கிட்டு வீட்டுல பேணி அல்லது பேங்க்ல போட்டுட்டு என்னை வந்து பாரு, அடுத்த வீடு நான் ஓகே. இந்த பணம் வந்தாச்சு, போ சாப்பிட்டு போங்க செல்ல குட்டிகளே. ஆத்திரப்பட்டுறாதீங்க, நல்லா இருங்க. யாருக்கு கேட்டு பாக்குறேன். இப்ப புதுக்கோட்டை யாருக்கோ உடல்நிலை சரியில்லை, அவங்கள சரி பண்ணணும் அப்படி யாரோ கேட்டு வந்திருக்காங்க. யாருக்கு பாசோம்ல? யாருக்குயா? என்ன செய்து? கால் பாதை எரிவு வலி, கால் சில பேருக்கு வயிறு எரியுது, இவருக்கு பாதை கண்ணாலிமையாவீர். அண்ணே, நீங்க அங்க கும்பிடும் பொழுது உங்க உள்ளத்தை பார்த்தேன். நீங்க கேட்டு வந்த கேள்வி அது இல்ல. ஆனா நான் இந்த வார்த்தையை சொன்னேன், சரி இது நம்ம பொண்டாட்டிக்கு இருக்கலாம், சாமிகிட்ட போய் உட்கார்ந்துட்டு அடுத்த வார்த்தை இதை கேட்டுக்கிடுவோமே அப்படி எடுத்து வந்திருக்கீங்க. உண்மை இல்லையானே? விவரமா பேச தெரிஞ்சவர்ல நீங்க. இன்னொரு தரம் காலன்றாங்க. எப்படினாலும் கர்பசாமி கொடுக்க தயாரா இருக்கேன். வாங்குறதுக்கு நீங்க தகுதியான ஆளா இருக்கீங்க. வருத்த வைக்காங்க, நல்லா இருங்க. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. என்ன ராஜன்? சேட்டர்னு உங்க அக்கா தங்கத்துக்கு போகுது. கண்ண கொடுங்க. என்னப்பா நைட்லாம் ரொம்ப நாய் குறைக்கு உங்க வீட்டு தெரியல? என் மனைவியோட போதை சாஸ்தா ரொம்ப சத்தம் கேட்க. உன்னுடைய மனைவிக்கு செய்வன வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு சில பயம், கைகால் எரிச்சலுக்கு இது ஒரு காரணமா இருக்குமோ ஒரு எண்ணம். அப்படி எதுவுமே நடக்கலையா? இது இயற்கையால் உள்ள எரிச்சல். அதனால இது காக்கப்படும், காப்பாற்றப்படும், தேர்த்தப்படும். வீணா மந்திர தந்திரம்னு நம்பி பணத்தை கொண்டு இழந்து ஏமாந்துராதானே. துறை விடு, செஞ்ச தப்பு. அடுத்து வேற என்ன வேணும்? ரொம்ப நலிவுற்ற நிலையில இருக்கு. ஒரு மூலமா ஒரு வியாபாரம் நடக்க வேண்டியது தரப்பட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு. வியாபாரம்னாலே எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன வியாபாரம்? சயின்டிபிக் மூலமா வியாபாரம் நடக்காதுண்ணே. நான் பயமா இருக்குன்னு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இந்த குடம் வந்து எத்தனை வருஷம் இருக்குப்பா? 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பித்தளை பாத்திரம் எது இருக்கா உங்க வீட்டுல? உங்களுக்கு வேண்டியவங்கள்ட்ட இருக்கா? இருக்கா? சரி. அரிசியை இழுக்கிறது மாதிரி எதுவும் பாத்திரம் வச்சிருக்கீங்களா?
இருக்கா? சயின்டிபிக்கான வியாபாரம் அதுக்குள்ளதான் கிடக்கு. ரைஸ் புல்லிங், புரோட்டீன் எல்லாம் கலந்துருக்கு. அந்த வியாபாரத்துல ட்ரஸ்ட்ல பணம் வரும், அதுல வரும். அந்த கதை புறம் போய் அந்த மாயையில் வளர்த்து சிப்பாட்டி பணத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். புரியுதா? வழியை மாற்றுங்கள், முன்னேற்றத்தை பெருக்குங்கள். கர்பசாமிக்கு என் பையன் குடிகாரனா இருந்த ஒரு 2-3 தடவை 4 தடவை அடிபட்டான், இன்னமும் திருந்தல. என்கிட்ட வந்தா மறுநாள் திருந்துவான். கூட்டு வாப்பா, சந்தோஷமா தரேன். கர்பசாமிக்கு அப்படியா? யாருக்கு நெஞ்சு எரியுது? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா? என்ன வழக்குக்கா? என்ன வழக்கு? அங்க நின்னுக்க. என்னது உங்களுக்கு? என்னது கோர்ட்ல வழக்கு வச்சிருக்கீங்களா? என்ன கேஸ்? யாரு முதலீடு பண்ணா? எவ்வளவு ரூபா? 2 கோடி உன்கிட்ட இருந்துச்சா? அது கோர்ட்ல கேஸா கிடக்கும். அதுல உனக்கு பங்கு இருக்கா? கார்ல வந்துட்டு வா. உன்னோட கனவுகள் தான் இருக்கு. உனக்கு கோர்ட்ல என்னக்கா கேஸ்? குடும்ப பிரச்சனைனா? புதுக்கோட்டையா? வீட்டுக்கு போங்க. தாயார் பராசக்தியா பக்கத்துல வா. உட்காருங்க. அந்த பையில நீதிமன்றத்துல எடுக்கவே இல்லை. புரியுதா? அது நடக்கவும் செய்யாது. அதை உசாரா போய் கேட்கறதுக்கு உங்க பகுதியில ஆளும் கிடையாது. அதனால அதை மீண்டும் எடுக்க வைக்கிறது எப்படி, நடத்துவது எப்படிங்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். புரியுதா? ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல என்னை வந்து பாருங்க, சரி பண்ணி தரேன். ஆமா, என்னம்மா குடும்பம்? கண்ணை முடிக்கா பாக்குறேன். ஒரு பொம்பளையாலதான் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் மண்டையை திருத்தி தெளிவு பண்ணித்தார. ஆளாதக்கா அல்ல, உன்ன மாதிரி இப்ப வயதாளிகளுக்கு சாமி சொல்றது பெரிய கஷ்டம். வர வைக்கிறேன். நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு ஒரு பத்திரம் ஒண்ணு முடியாம இருக்க. யாருப்பா அது? ஒரு பத்திரம் ஒண்ணு எழுதி முடியாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன முடியலையாக்கா? பக்கத்துல வாங்க. எப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் காது கேட்காது. அது முடியல. கால காது கேட்காது சொல்றோம். என்ன தம்பி, நீ நல்ல சாமியை கும்பிடுதையா? கும்பிட்டப்பா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா தெய்வமா வருது. அது யாரு? பழைய காலத்துல உள்ளது. மூதாதையருடைய ஒரு ஆன்மா ஒண்ணு அந்த வீட்டுக்கு வருது. இப்ப அதை உங்களுக்கு விலைக்கு வித்து தந்து செட் பண்ணி தந்துடணுமா? அந்த டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குப்போ? கொஞ்சம் கண்ண விடுறா, உன் கணக்குக்குள்ள வரேன்னா. சரி, கால் பாப்பா. சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் ஒரு நல்ல நண்பரை கொண்டு வந்து விட்டு அந்த இடத்தை நான் பேசுறதுக்கு வைக்கிறேன். நீங்க நினைக்கிற பணம் கிடைக்கும். வீட்டுக்கு உள்ள என்னமோ இருக்குன்னு ஒரு சோசியக்காரன் வந்து சொல்லுவான், நம்பிராத. காதுல நல்லா வாங்கிக்கா.
வீட்டுக்குள்ள பூமிக்கு கீழே என்னமோ இருக்கு, அந்த இடத்த கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதெல்லாம் பொய். இந்தா நல்லா இருக்கு, வாடா, நல்லா இருக்கா தம்பி? அப்புறம் கதை வரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு RSA ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.